நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது, தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதுக்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு, மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு, புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு, அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு, சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். தன்னை சார்ந்தவர்களும் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களுக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனோட பயணம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வேலையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் பதவி உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாமே உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளில் நீங்கள் முயற்சி செய்யணுமோ அத்தனை வழிகளிலும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்கிறதுக்கும் நீங்கள் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப சேர்றதுக்கும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டத்தை தயார் செய்து மாலை நேரத்தில் பசுவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு, நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மேச ராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில், அதுவும் குரு பகவானோட வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. குருவோட பார்வை செவ்வாயின் மீது பதியறதால சுபகாரியங்கள் தள்ளி போய்கிட்டே வருது அப்படின்னு மன சஞ்சலத்தை அடைஞ்சிருப்பீங்க. உங்களுடைய துணிவையும் தன்னம்பிக்கையும் இழக்க வேண்டாம். இந்த தை மாதத்தில் உங்களுக்கு தொட்டது துளங்கும் தொல்லைகள் எல்லாமே அகலும். லாபஸ்தானத்தில் சனியின் ஆதிக்கத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். அந்த பொருளாதார நிலையில் நீங்கள் உச்சம் பெறுவீங்க. தொழிலெல்லாம் விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சியில் சிறு சிறு தடைகள், தடங்கல்கள் இது எல்லாமே இருக்கும். எந்தளவு கடின உழைப்பை போடுறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. மேசராசிக்காரர்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தெரியும். தொழில்துறையில் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு அனைத்து வழிகளிலும் உதவிகள் அப்படிங்கிறது உண்டு. அரசு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவு வெற்றி உண்டு. வேலைக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் தை மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களால் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்றதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். இந்த கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள்லாம் உங்களுடைய தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும்.
அதே மாதிரி வரவு செலவு கணக்கை எல்லாத்தையுமே குறித்து வச்சுக்கிறது நல்லது. ₹1 நம்ம செலவு பண்ணினாலும் அதை எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய போட்ட முதலீடு எப்படி இருக்கோ, நம்மளுடைய தொழிலில் நல்ல லாபம் வருதா இல்லை நஷ்டம் வருதா அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். தேவையில்லாத பொழுதுபோக்கு, தேவையில்லாத மனக்குழப்பத்தை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்திலலாம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோடு உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் தம்பதியர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்திலலாம் சில சிக்கல்கள் அப்படிங்கிறது வரலாம். சிலருக்கெல்லாம் கை கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கிறது தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. மாதத்தின் தொடக்கத்திலேயே சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சனி தான். அவர் தன் சொந்த வீட்டில் அதுவும் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த நேரம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் தொழிலில் கிடைக்கும். ஒரு காலத்துலலாம் பணம் இல்லையே அப்படின்னு கையில் இருந்த காசு எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிப்பது அப்படின்னு திணறிக்கிட்டு இருந்திருப்பீங்க மேசராசிக்காரர்கள் எல்லாரும். இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை அப்படிங்கிறது நீங்காது. உங்களுடைய பணத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை மட்டும்தான் இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா, சொத்துக்கள் வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பொன் பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறதால ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. மேச ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறதால மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் குரு. அவர் தந்தை வழி உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைப்பார். அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், அண்ணன் தம்பியோடு இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உற்றார் உறவினர்களோடலாம் ஒரு சில கருத்து வேறுபாடு வரலாம். அதே மாதிரி மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு மேசராசிக்காரர்கள் எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன் உண்டு. அதே மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாகனங்கள் அடிக்கடி உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் நடக்கும் இல்லத்தில். இது மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க. பழைய கடன்களை நீங்கள் வசூல் செய்யலாம். யாருக்காகவும் கடன் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கெல்லாம் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒருவர் மற்றும் மற்றவர்களால் உங்களுக்கு நிதி பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். இந்த மாதத்தில் தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போகிறாரு. அதனால் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருது. உங்களுடைய குழந்தைகளுக்காக கல்விக்காக எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படுவீங்க. 10 பேர் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கூட அவர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அவ்வப்போது கனவு காண்பீங்க. உங்களுடைய கனவு நிச்சயம் பலிக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்யுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை எல்லாமே சீராகும். மனதில் அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த செயல் செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்வீங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில்
திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியில தான் முடியும். மேசராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும் இந்த மாதத்தில். அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது அல்லது ஒரு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை ஒரு கேட்டு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுடைய இல்லத்துக்காக செய்வீங்க. உங்களுடைய மகளுக்கு சிறுவரிசை பொருட்கள் வாங்குவது, பொன் பொருள் சேர்க்கை, இதை எல்லாத்துலேயுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க இந்த மாதத்தில். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நாட்பட்ட நோய் அப்படிங்கிறது அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அதனால் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை உண்டு. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதால வீடு, நிலம் அப்படிங்கிற அசையா சொத்துக்கள் வழியில் பொருளாதாரத்தை நீங்கள் போடுவீங்க. புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் செவ்வாயோடு சேர்ந்து புதனும் வருவதால் படிப்புக்கு தக்கவாறு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் உண்டு இந்த மாதத்தில். மாணவர்கள்லாம் கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நேரம். அதனால் இந்த நேரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கணும். நேர்முகத் தேர்வு, போட்டித் தேர்வுலாம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. மேசராசி மாணவர்கள்லாம் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள்லாம் இந்த மாதத்தில் முடிவாகும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே இந்த தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும்.